இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் பேஷன் ஸ்டுடியோஸ் மற்றும் சோல்ஜர்ஸ் ஃபேக்டரி தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருந்த படம் பார்க்கிங். இதில் ஹரிஷ் கல்யாண், எம்.எஸ். பாஸ்கர், இந்துஜா மற்றும் பலர் நடித்துள்ளனர். பார்க்கிங் படத்தினுடைய சக்சஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. மீடியா பத்திரிகை நண்பர்கள் ஒவ்வொருத்தர் பேரையாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாக்க எல்லாருமே வேண்டியவங்க. உங்கள் எல்லோருக்கும் மிகுந்த 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 நன்றி. இந்த படத்தை மிகச்சிறப்பாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததற்காக செந்தில் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்காக ராம், முருகேஷ், அதுக்கப்புறமா இந்த படத்தில் ஒர்க் பண்ணிய எல்லோருக்கும், சுரேஷ் சார் ஆகட்டும், மகன் ஹரிஷ் கல்யாண் ஆகட்டும், மகள் இந்துஜாவாகட்டும், பிரார்த்தனாவாகட்டும், எல்லோருக்கும், சனீஷ் சார், சுதன் சார், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இது சொன்னாங்க இந்த மாதிரி இப்போது செந்தில் சார் சொன்னார், இன்னும் ஒரு 25 தேட்டர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு. ராயப்பேட்டையில் இருக்கும்போது நான் ஒரு நாள் போயிட்டுருக்கும்போது பார்க்குறேன், ஏதோ ஒரு தொங்குற மாதிரி ஒரு போஸ்ட்ரு, ஒரு கையில் ஒரு கம்பு வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட்ரு. என்ன ஏது அப்போ 290 டிக்கெட்டு ரங்கநாதன் ஆட்சிக்கு தெரியும். ஆனந்த் தேட்டருக்குள்ளே போய் உட்காந்து படம் பார்க்குறோம். பார்த்துட்டு மிரண்டு போயிட்டேன். சரி, இன்னும் 2-3 தடவை பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு வருஷத்துக்கு டிக்கெட்டு கிடைக்கல. அந்த படம் தான் என்டர் தி டிராகன். ஆரம்பத்தில் அந்த படத்தை பற்றி யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறமா அந்த படத்தினுடைய பிக்கப்பு அப்படி இருந்தது. சில படங்கள் அந்த மாதிரி ஆரம்பத்தில் டல்லாக இருக்கும், அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும். அந்த மாதிரி. ஆனால் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. ஆரம்பத்திலேயே நாங்கள் தேட்டருக்கு போய் பார்க்கும் பொழுதே 85% ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறமா கேட்கும் பொழுது எனக்கு வேண்டியவர்கள், தெரிஞ்சவர்கள், இன்றைக்கி நேற்றுக்கு கூட ஒருத்தர் படம் பார்த்துட்டு தேட்டரில் ஃபுல்லாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி மக்களுடைய பப்ளிசிட்டி அவங்களே பேச்சின் மூலமாக சொல்லி இந்த படம் நல்ல படம் பாருங்கள், நல்ல படம் நிச்சயமாக என்றுமே மக்களிடம் ஆதரவை பெறும். அந்த ஆதரவை பெறுவதற்கு பேருதவியாக இருந்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள்.